இந்த வீட்ல ஒரு வேலைக்காரியா இருக்கணும்னு அவளுக்கு என்ன தலையெழுத்தா? பவி வேலைக்காரியா? என்ன பேசுறீங்க? அப்படித்தானே நீங்க அவளை இங்க வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க, பவி இங்க வந்ததுல இருந்தே எங்க குடும்பத்துல ஒருத்தியா தான் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். குடும்பத்துல ஒருத்தின்னா அவளை எதுக்கு வீட்டு வேலையெல்லாம் பார்க்க வைக்கிறீங்க? இப்ப கூட அவ காரை கழுவிக்கிட்டு இருக்கா. இதையே மத்த பேர பிள்ளைங்களை செய்ய விடுவீங்களா? சரி, நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போதுமா? முடியாதும்மா. நான் என் பேத்தியை என் கையோட கூட்டிட்டு போறேன். என்ன விளையாடுறீங்களா? ஏய், அவரு அவளோட தாத்தாடா. அவருக்கு அந்த உரிமை இருக்கு. ஆமா மாமா, அவர் கேக்குறதுல தப்பு இல்ல. அதானே, உங்களுக்கு பவி இங்க இருந்து போனா போதும். இங்க பாருங்கம்மா, பவித்ரா மேல உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கு இருக்கு. என் பேத்தி என் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படக்கூடாதா? சொல்லுங்க. ஆசை மட்டும் இருந்தா போதுமா? அவளை கூட்டிட்டு போய் காப்பாத்த உங்களுக்கு வக்கு இருக்கா? தம்பி, நீங்க வார்த்தையை விடுறீங்க. ஆமா, நான் இப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவீங்க? முதல்ல வெளியே போங்க. மாமா, ப்ளீஸ் மாமா, நீங்க ஏன் கோவப்படுறீங்க? பாவம் தாத்தா. பாட்டி, தாத்தா நான் அவர் கூட இருக்கணும்னு விருப்பப்படுறாரு. எனக்கு அவரை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப நாள் இல்ல பாட்டி, வெறும் 4 நாள் மட்டும்தான். நான் தாத்தா கூட மட்டும் கொஞ்சம் இருந்துட்டு வரட்டா? பாவம்ல அவரு. நீங்க தானே சொன்னீங்க நம்மளால எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு. நாம மட்டும் சந்தோஷமா இருந்து தாத்தா மட்டும் கஷ்டப்படுறது பாவம் தானே? அப்போ எங்களை விட்டுட்டு போறேன்னு சொல்றியா? 4 நாள் தானே மாமா. தாத்தா ஊருக்கு கிளம்பினதும் நான் நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன். இல்லனா தாத்தாவும் இங்கேயே இருக்கட்டும். நாலு நாள் தானே, அதுக்கப்புறம் பவியை இங்க கொண்டு வந்து விட்டுருங்க. கூட்டிட்டு போங்க. பாட்டி, நான் போறேன்னு சொன்னதுல உங்களுக்கு கோவமா? கோவம்னு சொல்ல முடியாது, ஆனா வருத்தம் தான் பவி. பரவாயில்ல, நீ போயிட்டு வா. சுயநலமா இருக்க உனக்கு என்னைக்குமே தெரியாது. உன்கிட்ட இருந்து அதையாவது நான் கத்துக்கணும்ல. நீ பத்திரமா போயிட்டு வா. தேங்க்ஸ் பாட்டி. என்ன நீ ஒரேடியா போயிடுவான்னு பார்த்தா இப்படி 4 நாள்ல லாக் வைக்கிறாங்க. காயத்ரியத்தை ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பண்ணிருப்பாங்க. நீ வேணா பாரு, இவ திரும்பி வரவே மாட்டா.